எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 116 ஜெயத்ரதன் வதம். இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆக போகிறது. சூரியன் அப்படி மறைய தொடங்கிட்டு டைம் ஆகிடுத்து, போய் சாஞ்சிடுது. இன்னொரு 1 மணி நேரம் இருந்ததுன்னா சூரியன் மறைஞ்சிடும். மறைஞ்சிட்ட உடனே அவ்வளோதான். இன்னும் 1 ஹவர் எப்படியா இந்த சூரியன் மறைய வரைக்கும் ஜெயத்ரதனை காப்பாற்றிட்டே போகிறோம். காப்பாற்றிட்டு அப்புறம் தானா அர்ஜுனன் சாவான். அவனுக்கு அவனே வச்சுருந்தான். அர்ஜுனனை யாராலையும் ஜெயிக்க முடியல. அவனுக்கு சாவா அவனே தேடினான். அவன் சரியான பிரதிஜை நமக்காக தெய்வமாக பார்த்து செஞ்சது போல் இருக்கு. அவனை இந்த பிரதிஜை எடுக்க சொன்னது. இவன் அந்த பிரதிஜை எடுத்தான்னா இவன் காலி ஆகிடுவான். இவன் அந்த பிரதிஜை எப்படி இவன் செத்து போயிடுவான். இவன் அர்ஜுனன் செத்து போயிட்டாலே மீதி படம் வந்து நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது கர்ணனை கையில் வச்சுட்டு எல்லா மீதி படையை நம்ம அடிச்சு தூக்கிடலாம். தூக்கிட்டா மறுபடியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம தான் அந்த இந்திரபிரஸ்தம் நம்ம தான் ஆகிட போகுது. பலவித கனவுகளை காண ஆரம்பிச்சிட்டான் துரியோதனன். அப்பயே உடனே கர்ணனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சூரியன் மறைய வரைக்கும் எப்படியாலும் அர்ஜுனனை வந்து ஏற்றி ஏதாவது பண்ணிட்டு அவன் கூட சண்டைக்கு எடுத்து அவனை வந்து மெதுவாக அப்படி நேரத்தை தள்ளு அப்படின்னு கர்ணனை கூப்பிட்டு சொல்லுவான். கர்ணன் சொல்லுவான், நான் ஏற்கனவே என்ன பீமன் எனக்கு சண்டை ஆடுறதுல எனக்கு அசாத்திய கலப்பாயிருக்கு, உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு, புண்ணாயிருக்கு. இது போல புண்ணை வச்சுட்டு நான் எப்படி இப்போ இது பண்ணது தெரியல. ஆனாலும் நீ சொல்கிறன்றதுக்காக நான் போய் செய்கிறேன். உனக்காக நான் எதையும் செய்வேன். அர்ஜுனனை ஒம்புக்கு இருக்கிறேன். உனக்காக நான் சாகத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த நேரத்தில் கர்ணன் சொல்லுவான். கர்ணனுக்கே பிடிக்காது, வெறுத்து போய் தான் சொல்லுவான் துரியோதனன் இப்படி சொல்கிறானேன்னு. வேற வழியே இல்லை. அவனை அர்ஜுனனை எதிர்த்த ஓரளவு சண்டைக்கு நிறுத்த முடியுன்றது இவனால் தானே முடியும். அதை தான் பண்ணுறான். அதை சொன்ன உடனே அர்ஜுனன் வந்து கர்ணன் வந்து அர்ஜுனன் இது பண்ணுறான். ஜெயத்ரதனுக்கு காவலை அதிகமாக்கி அவனை வந்து கொண்டு போயிடான் துரியோதனன் வச்சிருக்கான். கிருஷ்ணன் பேசிய அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறது, இந்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்தையே திடீர்னு இருட்டிடுறது. திடீர்னு இருட்டினவொடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இவன் கர்ணனை ஒதுக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணுறாரு, இருட்ட போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே தாருகன் அவருடைய கிருஷ்ணனுடைய தேரோட்டி கிருஷ்ணன் இங்கே அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறாரு. ஆனால் கிருஷ்ணனுடைய தேரோட்டி ஒருத்தங்க தாருகன் அவனை வந்து வர சொல்றார். அவன் வந்தவொடனே சாத்தியகி இங்கே இருக்கான் பாருங்க, சாத்தியகி இறங்கி நீ தாருகன் தேரில் ஏறிக்கோ அப்படின்னோடனே நீ போய் கர்ணனை எதிர்ந்தார். தாருகன் வந்து மிக பயங்கரமான தேர் ஓட்டி அவனோட தேரை அவன் ஓட்டுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அருமையாக தேராக ஹேண்டில் பண்ணுவான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை கொல்லவே முடியாது. தாருகன் வந்து அவ்வளோ அழகாக கிருஷ்ணனை வந்து எத்தனையோ தேரில் வந்து தாருகன் வந்து கிருஷ்ணனோட இது பண்ணியிருக்கான், கிருஷ்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கான். கிருஷ்ணனை வந்து ருக்மையை எதுக்கும்போது கிருஷ்ணனோட வந்திருக்கான். எல்லாம் தாருகன் வந்து கிருஷ்ணனுடைய உற்ற தேரோட்டி. அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு சாத்தியகி ஏற்றிட்டு போய் கர்ணனை இருக்கிறான். கர்ணனோட குதிரையை அடிச்சு அன்னைக்கு சாத்தியகியோட சண்டையை பார்த்து மிரண்டு போயிடுறான். ஒரு அடி அடிச்சதுல கர்ணனுடைய குதிரையை கொண்டான். சாரதியை கீழே வைக்கிறான். கொடி மரத்து தேரையை அரைச்சு உடைச்சிடறான். கர்ணன் தேரை இழந்தான். கர்ணன் துரியோதனனுடைய தேரில் ஏண்டு வந்து சண்டை போடுறான். இதை பார்த்து திருதராஷ்டிரன் என்ன பண்றான், உலகத்தையே கிருஷ்ணனும் அர்ஜுனும் சஞ்சயன் சொல்றான் இல்லையா, சொல்லும்போது உலகத்தையே கிருஷ்ணனையும் சஞ்சயனையும் அர்ஜுன மாதிரி சாத்தியை மாதிரி சண்டை போடுறான் யாருமே கிடையாது, அவகிட்ட போய் இவன் சண்டை போட்டு நிற்கிறானே அப்படின்னு திட்டுறா. அர்ஜுனன் வந்து 2 கையாலையும் சண்டை போடுறான். 2 கையாலையும் சண்டை போடுறதுக்கு சவ்யகாசின்னு ஒரு பேர். சவ்யகாசின்றது 2 கையாலையும் சண்டை போடுறது. 2 கையாலையும் காண்டிபத்தை ஏவ தெரிஞ்சவன். இந்த கையில காண்டிபத்தை விட்டுட்டு போது டக்குன்னு அந்த கையில மாற்றி அந்த கையாலையும் ஏவுவான். அந்த மாதிரி 2 கையிலையும் காண்டிப பில்லை வச்சுட்டு 2 கையாலையும் அம்ப விடுறது. இதெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு கை வந்த கலை. அர்ஜுனன் அப்போ அதை செய்வான். அதை செய்யும்போது அந்த சண்டை பெரிய சண்டை. அப்போ அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் வந்து இவனை எதுக்குறான், அர்ஜுனனை இருக்கும்போது அஸ்வத்தாமனை வந்து சரியான அடி அடிக்கிறான். அஸ்வத்தாமன் வந்து பெரிய போர் செய்யும். எவ்வளோ நேரம் பண்ணாலும் சண்டை, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சண்டை முடியல, இருட்ட போகிறது. ஜெயத்ரதன் இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்கவும் முடியல வாழால. தீபாவளிக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கான் துரியோதனன். யாரையாவது விட்டு கர்ணனை விடுறான், அஸ்வத்தாமனை விடுறான், ஒத்தரா விட்டு இந்த அர்ஜுனனை முன்னாடி போக முடியாத தடுக்கிறான். இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறார் கிருஷ்ணன், டக்குன்னு தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவறார். நீ போய் சூரியனை மறன்றார். திடீர்னு இருட்டாயிடுது.
அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தா அப்படியே பூரா இருண்டு போயிடுது உலகம்லாம். அவ்வளோதான், பொழுது முடிஞ்சு போச்சு. உடனே சண்டையை எல்லாரும் நிறுத்திடுறான். இது முடிஞ்சு போச்சு, சண்டையை நிறுத்தியாச்சுன்னு நிறுத்திடுறேன். சண்டை நின்று போச்சுன்னு உடனே அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ வந்து இவன் அர்ஜுனன் வந்து இப்போ சொன்னபடி யாகம்லாம் வளர்க்குறான். பெரிய நெருப்பு இதை வளர்த்து அதை 3 சுற்றி வந்து அதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு போகிறான். இவ்வளோ நேரம் தப்பிச்சிருந்தானே அந்த ஜெயத்ரதன். அப்போ அவனுக்கு என்னென்னா, இவ்வளவு என்னை வந்து கரம் கட்டி என்னை கொலை பண்ணுறேன்னு ஒருத்த இருந்தவன் இப்போ என்ன அவனாக போய் சாகிறான். அதை என் கண்ணால் பார்க்கணும், நான் ஆசைப்படுறேன்னு துரியோதனன் சொல்லுவான். துரியோதனன் சொல்லுவான், அதான் முடிஞ்சு போச்சே, அவன் தான் இருட்டுறதுக்குள்ளே கொல்ல முடியல, அதனால முடிஞ்சு போச்சுன்னொடனே கௌரவ கூத்தாடுறது. அந்த கூத்தாட்டத்தில் துரியோதனன் ஒன்றும் புரியாத, சரி நீ போய் பாரு அதனால என்னன்றான். ஜெயத்ரதன் இவன் சாகிறத பார்க்கறதுக்கு வரான். நம்மளை அடித்தோம், நம்மள்கிட்ட பிரதிஜை பண்ணி நம்மளை கொல்றேன்னு பிரதிஜை பண்ணி அது முடியாமல் போய் இப்போ இவனே சாக போனான், இவன் வாயில இவனே மண்ணை போட்டுட்டான் அப்படின்ட்டு கண்டபடி பேசிட்டு அவன் வந்து ஜெயத்ரதன் வரான். அங்கே துரியோதனும் அவங்க நண்பர்கள் எல்லாம் அவனோட அந்த கூட்டமே பயங்கர கூத்தாடுறது. ஜெயிச்சுட்டு மாதிரி நினச்சிருத்தது. அவ்வளோதான், அர்ஜுனன் இல்லாத படையை நம்ம ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா அப்படின்னு அவன் ஜெயிச்சிட்டா மாதிரியே நினைக்கிறான். ஜெயிச்சிட்டா மாதிரியே நினச்சி எல்லாத்தையும் பண்ணுறான். இவன் அர்ஜுனன் வந்து சுற்றி வரான். சுற்றி வரும்போது ஜெயத்ரதன் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கான், இவன் சாகிறது, அர்ஜுனன் சாகிறது. அப்பா அர்ஜுனன் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. சுற்றி வரான், சுற்றி வந்து அந்த நெருப்பில் குதிக்க போகிற நேரத்தில் நெல் அர்ஜுனான்னுவான். கிருஷ்ணன் நெல் தன்னுடைய சக்கரத்தை நகர்த்துவார். நகர்த்திய உடனே பார்த்தா சூரிய ஒளி அடிக்கும். சூரிய ஒளி அடிக்குன்னா சூரியன் வந்து இன்னும் மறையல, சூரியனை வந்து இது பண்ணி மறைச்சிருக்காருன்னு உடனே ஜெயத்ரதன் ஓடுவான். உடனே அவர் சொல்லுவார், கிருஷ்ணன் சொல்லுவார் உடனே இவங்கிட்ட இது பண்ணி, நீ வந்து இப்போ நீ வெயிட் பண்ணாது, உடனே உன்னோட அம்பை எடுத்துக்கோ, உன்னோட காண்டிபத்தை எடுத்துக்கோ, அதோப்பா ஜெயத்ரதன் அவன் தலையை கோத்திருக்கணுமோ. உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் காண்டிபத்தை எடுத்துட்டு ஒரு அம்பு விடுவான். அந்த அம்பு போய் ஜெயத்ரதனோட தலையை இல்லை அப்படியே கொந்தி எடுத்துரும். தலையை தனியாக அறுத்த உடனே அர்ஜுனா அந்த தலையை கீழே விடக்கூடாது, மேலே தூக்கணுமா. அதே மாதிரி அந்த தலையை மேலே தூக்கி வச்சுட்டு அர்ஜுனனுக்கு எல்லாம் வில்வித்தையில் கில்லாடியாச்சே, வில்வித்தை பண்ணிட்டு அவன் வந்து மேலே தூக்கி வச்சுட்டு இருப்பான். மேலே தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவான். இங்கே செமந்த பஞ்சகன்ற ஊர் இருக்குது, அங்கே தான் அவன் விருதாட்சன் இது பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, சொன்னேன் இல்லையா. விருதாட்சன் வந்து ஜெயத்ரதனை அரசனாக்கிட்டு அவன் வந்து செமந்த பந்தகன்ற அந்த ஊருக்கு போய் அவன் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கான். விருதாட்சன் இவனோட அப்பா வந்து சேமந்த பஞ்சகன்ற ஊரில் இது பண்ணிட்டு இருக்கான். இங்கே பக்கத்தில் தான் அந்த ஊரில் வந்து அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான். குருஷேத்திரத்துக்கு பக்கத்துலேயே தான் ஊர் அது. அவன் இந்த மடியில் போய் இந்த இது அவனோட தலை வேணும் அப்படின்னுவான். ஏன் என்னன்னு கூட கேட்க மாட்டான். கிருஷ்ணன் சொன்னா ரைட், அவ்வளோதான். துரியோதனன் வந்து அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதன் தலையை எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இதை விழ வைக்கிறது, அது என்ன பண்ணாலும் பண்ணுவான். விழாமலே மேலேயே கூட நிறுத்தி கூட பண்ணுவான். அவன் அடித்து நேராகவே மேலே விண்ணதுக்கே அனுப்பினாலும் அந்த தலையை. அந்த அளவுக்கு அர்ஜுனகிட்ட சாமர்த்தியம் உண்டு. அர்ஜுனன் அப்படியே அந்த தலையை வந்து இன்னொரு அம்பு விட்டு பந்தாடிட்டே இருக்கான். நீ கொண்டு போய் இதை நேராக ஜெயத்ரதனோட அப்பா இருக்கார், விருதாட்சன் அங்கே இருக்கார், கவர்மெண்ட் இருக்கார், அவர் மடியில் விடுற மாதிரி போடுவோம். அதே மாதிரி கொண்டு போய் அவர் மடியில் விடுற மாதிரி இதை போடுவான். அவர் தவம் பண்ணிட்டு திடீர்னு கண்டுபிடிச்ச உடனே ஏதோ பெரிய மனுஷன் தலை மேலே வந்ததுன்னு அப்படி கையில் தூக்கி கீழே போட்டுருவார். கையில் அவர் தூக்கி கீழே போட்ட உடனே அந்த அவர் ஒரு சாபம் இவர் பிரதிஜை பண்ணார், அவர் வர வாங்கினா பாருங்க ஈஸ்வரன்கிட்ட, அதுவே அவருடைய உயிருக்கு எவனாயிடுது. அவர் கையால் தான் தூக்கி போடுறார். தூக்கி போட்ட உடனே இவர் தலை சுக்குநூறாக வெடிச்சு போடுறது. இவர் வாங்கின வரம்பு அப்படி தானே, நான் இதை எடுத்து போடுறவனோட தலை சுக்குநூறாக வெடிச்சுன்றது தானே. வெடிச்சிட உடனே சண்டை அந்த தலை வெடிச்சு போயிடுது. அந்த தலை வெடிச்ச உடனே அவ்வளோதான், யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஜெயத்ரதன் செத்து போயிட்டான உடனே அவ்வளோதான், பாண்டவ பட கலகலத்துறது. அதுக்கப்புறம் கூட சண்டை போடுறான் அவன். அன்னைக்கு நைட்டு எதில், அன்னைக்கு பகலே இல்லை, அன்னைக்கு ஜெயத்ரதன் செத்து போயிட்டான உடனே அப்புறம் தான் பொழுது அஸ்தமனம் மாறுது. ஜெயத்ரதன் சாகத்துக்கும் அஸ்தமனம் மாறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி அசந்து போயிருந்தான உடனே நைட்ல எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். உடனே அர்ஜுனன் வந்து எல்லாரும் போங்க வெட்டுங்க கொல்லுங்கன்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. போய் எல்லாரையும் அவன் எல்லாரையும் ஏற்றி விட்றான். எல்லாரும் ஏற்றி விட்டு எல்லாரும் வந்து அவனை அடிக்கிறதுக்கு வரான். ராத்திரியும் சண்டை நடக்கிறது. அன்னைக்கு
அன்னைக்கு ராத்திரி பூரா சண்டை நடக்கிறது ரெண்டு இதுக்கும் அன்னைக்கு யுத்தத்தில். அன்னைக்கு தான் வந்து இந்த ராத்திரி சண்டை போடுறதுன்னு அந்த இந்த ராத்திரி சண்டை இல்லைன்னு தர்மர் பேசுனார் இல்லையா முதல்ல, யுத்த தர்மத்தை சொன்னார் இல்லையா, அந்த தர்மம் அன்னைக்கு தான் முதல்ல மீறப்படுறது. ராத்திரியில் சண்டை போடுறது இல்லைன்றத மீறி ராத்திரி சண்டை போடுறான். ராத்திரியில் சண்டை நடக்கிறது அதை பண்ணுறது வந்து இவர் தான் பண்ணுறார், துரியோதனன் தான் பண்ணுறான். இந்த ஜெயத்ரதன் செத்து போன அந்த வெறுப்பு அவனுக்கு கடுப்பாகி எப்படியோ வாழை ஒழிச்சிடணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு ராத்திரி எல்லாம் சண்டைக்கு ஆரம்பிக்கலாம். இது இந்த மாதிரி நடக்கிறது. நாளைக்கு என்ன சண்டை நடக்கிறதுன்னு, ராத்திரி என்ன சண்டை நடக்கிறது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.